மொத்தத்தில் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் உடம்புல 5 இடத்துல தட்டி கொடுக்க போறீங்க. நல்லா தட்டி கொடுக்குறீங்க. அந்த தட்டி கொடுக்கறதுக்கு மொத்தமே டைம் எவ்வளவு செலவாகும்னா 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் தான் செலவு வரும். இந்த 5 நிமிஷத்தை தட்டினால் என்ன நடக்கும்? குருவே சரணம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஒரு அற்புதமான தகவல். நல்ல விஷயம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அதை அப்படியே மக்களுக்கு போய் சேரணும். எதுக்கு? ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அந்த அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் என்னுடையதாகவே இருக்காது. முத்திரைகளாகட்டும், பெரிய பெரிய ரகசியங்களாகட்டும், நான் கண்டுபிடிச்சேன் என்னுடையதுன்னு சொல்ல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. காரணம் என்னென்னா, இதையெல்லாம் முன்னோர்கள், மேதைகள், சித்தர்கள், அனுபவப்பட்ட சான்றோர்கள் கொடுத்ததை சொல்லக்கூடிய இடம்தான் வேறு, ஆனால் சொன்னவங்க வேறு, அதுதான் கண்டுபிடிச்சவங்க வேறு அப்படிங்கிற அடிப்படை தான். அந்த அடிப்படையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு நண்பர் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 3 விதமான கைதட்டுதல், உடம்புல தட்டுறது அப்படின்னு ஒரு மெத்தடை சொன்னார். அவருடைய பேர் எனக்கு தெரியல. அந்த 3 விதமான தட்டுதல்கள் மூலமாக உடம்புல பயங்கர ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம் உணராமல் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால முதல்ல நாம் என்ன பண்ணுறோம், நாம் அதை ஃபீல் பண்ணி பார்க்குறோம். அற்புதமான வேலை. முதலில் யார் செய்வதனாலும் அந்த முகம் தெரியாத நபரை வாழ்த்தி நன்றி சொல்லிக்கோங்க. கூடவே கூடுதலாக 2 இடத்துல தட்டக்கூடிய ரகசியத்தை சொல்கிறேன். மொத்தத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் உடம்புல 5 இடத்துல தட்டி கொடுக்க போகிறீங்க. நல்லா தட்டி கொடுக்குறீங்க. அந்த தட்டி கொடுக்கறதுக்கு மொத்தமே டைம் எவ்வளவு செலவாகும்னா 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் தான் செலவு வரும். இந்த 5 நிமிஷத்தை தட்டினால் என்ன நடக்கும்? நெஞ்சு வலிக்குதா? டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுவீங்க. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரியே இருக்குதா? டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுவீங்க. கேஸ் பிடிப்பு உள்ளுக்குள்ளே இருக்குதா? ரிலீஸ் ஆயிடும். அந்த கேஸ் பிடிச்சு உடம்புல எங்கேயாவது வலி தெரியுதா? ரிலீஸ் ஆயிடுவீங்க. படபடப்பாக இருக்குதா? பயம் வந்த மாதிரி இருக்கா? ரிலீஸ் ஆயிடுவீங்க. மைண்டில் ஒரு டென்ஷன், ப்ரெஷர் இருக்குதா? ரிலீஸ் ஆயிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரியாயிடும். ஹார்ட்டுக்கு, இதய பகுதிக்கு ரத்தம் சரியாக போகலை, அடப்பு இருக்குது, சரியாயிடும். திடீர்னு நெஞ்சு வலிச்சு படபடன்னு வருது, சரியாயிடும். எங்கேயாவது கேஸ் பிடிச்சிக்கிச்சு, அதில் வலி ஏதாவது வருது, சரியாயிடும். நுரையீரல் மூச்சு திணறுது, அப்படியே தவிக்கிறீங்க, சரியாயிடும். மொத்தத்தில் ஆரோக்கியமாக இருப்பீங்க. திடீர்னு படபடப்பாக வருது, பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சரியாயிடும். மைண்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, சரியாயிடும். மொத்தம் நீங்கள் செய்ய போகிறது என்ன? 5 இடத்துல தட்ட போகிறீங்க, அவ்வளோதான். 7 சக்கரங்களும் மூளையும் உடனடியாக ஃப்ரெஷ்ஷாகும். அருமையான வேலை. ஒரு நாளைக்கு 1 டைமோ 2 டைமோ செய்யலாம். நீங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா கல் மாதிரி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முதல் தட்டு கை தட்டுறது, இது மாதிரி 10 முறை. 1 2 3 4 5 இது மாதிரி 10 முறை இப்படி நல்லா அழுத்தி சுறுசுறுன்னு படுற அளவுக்கு 10 தடவை இப்படி கை தட்டணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது, கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த முட்டி பகுதியில் இங்கே 1 2 3 4 இங்கே 10 தடவை, இந்த பக்கம் 1 2 3 4 5 இந்த பக்கம் 10 முறை. இங்கேயும் 10 தடவை நல்லா வலிக்கிற அளவுக்கு உங்களால் தாங்குற அளவுக்கு இந்த பக்கம் 10 முறை. அடுத்தது என்னென்னா, இந்த அக்குள் பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த கை ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த முதுகு பாட்டு இந்த இடத்துல இங்கேயும் அதே மாதிரி 10 முறை. 1 2 3 4 இங்கேயும் 1 2 3 4 இங்கே 10 முறை. அடுத்த பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருத்தெலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த விலா எலும்புன்னு சொல்லுவாங்க, இந்த மார்பு எலும்புன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் அதே மாதிரி 10 முறை. 1 2 3 4 1 2 3 4 இந்த இடத்துல 2 பகுதியில் 10 முறை. இந்த பகுதி, அதுக்கு நேர கீழே இந்த பகுதி, இந்த 2 பகுதி. அதுக்கு அடுத்தது கடைசியாக என்னென்னா, கரெக்டாக சகசிரார பகுதி, உச்சிக்குழி பகுதி. இங்கே நல்லா கண்கள் அதிர, தலை எதிர 1 2 3 4 5 இது மாதிரி 10 முறை. இந்த 5 இடங்களிலும் நன்றாக தட்டுவது உணரக்கூடிய வகையில் தட்டுங்க. ஏற்கனவே நம்ம சபையில் 7 நிமிடம் போதும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பயன்படுத்தி பலன் அனுபவிச்சிருந்தாங்க. அதில் இப்போது 3லேருந்து 4 நிமிஷம் போதும். நான் சொன்ன மாதிரி தட்டுங்க. உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் பாதிப்புகளும் பறந்துடும்.
1 நல்லா கை தட்டணும் 10 முறை. 2 இந்த முட்டி பகுதியில் 1 2 1 2 இந்த பகுதியில் 10 தடவை தட்டணும். 3வது இந்த பகுதியில் 10 முறை, இந்த பக்கம் 10 முறை. 4வது இந்த பக்கம் 10 முறை, இந்த பக்கம் 10 முறை. 5வது சரியாக உச்சன் தலைப்பகுதியில் 10 முறை. பாருங்கள், செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும், உடம்புல அந்த ஃப்ரீனஸ் தெரியும். கேஸ் பிரச்சனை, வலி, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த பிரச்சனை, மூச்சு திணறுது எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா அழகாக சந்தோஷமாக உணர்வீங்க. எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் மருந்து இல்லாமல், மருத்துவ முறை இல்லாமல் இறைவனுடைய அருளால் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வாழணும். 5 தடவை 5 இடங்களில் தட்ட போகிறீங்க. 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் தான் செலவு பண்ண போகிறீங்க. உச்சக்கட்ட ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க போகிறீங்க. நற்பவி. குருவே சரணம்.